118 ஸ்ட்ரீட் நம்பரை கொண்டு வாங்குறாரு கவர்னர். குழப்பத்தை உண்டாக்கியது ராகுல் காந்தி. புறப்பட்டை மேலும் உண்டாக்கியது அதிமுக திமுக இணைகிறது என்று விஜயை பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு செய்தது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் நேற்று திமுகவுடன் இருந்தார்கள் என்று விஜயுடன் செல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி செய்தது மாபெரும் தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். 5 எம்எல்ஏக்களை ஓட்டுக்கு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் 20 சீட்டு வேணும் அப்படிதான் கேட்கறாங்க. மோசமான ஒரு அப்ரோச்சா இருக்குது காங்கிரஸ். விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி, நான் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட்டு வந்துடுறேன், விசிகாவை கூப்பிட்டு வந்துடுறேன், எம்டிஎம்கே கூப்பிட்டு வந்துடுறேன். ஒண்ணு போறவே இல்லை கட்சியில். 7ஆம் தேதி கவர்னர் ஆளு கொடுத்துருவாருன்னு ஒரு ஆன்டிசிபேஷன் எப்படிங்க நீ பண்ண முடியும்? விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறமாவும் ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கலாம்ல சார்? ஏன் முன்னாடியே கவர்னர் அந்த நம்பர்ஸ் கன்ஃபார்மா கேட்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இது கோர்ட்டுக்கு போகணும், வெற்றி கழகம் சுப்ரீம் கோர்ட், அதுல ஒரு 10 நாள் எடுத்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தரேன்னு சொன்னா என்ன பண்றது? காங்கிரஸ் கழட்டி விட்டுறாரு. நேற்று தானே சார் வந்திருக்காங்க, அதுக்குள்ள எப்படி சார் கழட்டி விடுவாங்க? நேற்று திமுக மறுநாள் போல இது பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கிடைத்த ஓட்டு திமுக ஓட்டு. அதே மாதிரி காங்கிரஸ் வாக்குகளும் திமுக கிடைச்சிருச்சுல சார்? காங்கிரஸ் அத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. விசிகா கம்யூனிஸ்ட் விஜய் கூட சேர்றதுக்கான முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க, விஜயோட திமுக தான் இருப்பாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் எப்படி சார் விஜய் மீட் அவுட் பண்ண முடியும்? திமுக உடைக்கணும், அதிமுக உடைக்கணும், இல்லையா அதிமுக போய் சரண்டர் ஆகணும், காங்கிரஸை விடணும், இத்தனையும் இருக்குது. சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல என்ன சார் நடக்குது? 108 சீட்டுகளுடன் விஜய், அதற்கு அப்புறமாக கவர்னரை போய் பார்க்க போறாரு. பதவி பிரமாணம் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அது தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இப்ப மீண்டும் கவர்னரை போய் விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாரு. என்ன நடக்குது சார்? 118 ஸ்ட்ரீட் நம்பரை கொண்டு வாங்குறாரு கவர்னர். இதுல இந்த குழப்பத்தை உண்டாக்கியது ராகுல் காந்தி. புறப்பட்டை மேலும் உண்டாக்கியது அதிமுக திமுக இணைகிறது என்று விஜயை பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு செய்தது. இதையெல்லாம் பார்த்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் நேற்று திமுகவுடன் இருந்தார்கள் என்று விஜயுடன் செல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் செய்வது ரெடியா தப்பாங்கிற 100 நாள் சினிமா மாதிரி ஓடுதுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவே இல்லை. இவர் எலெக்ட் ஆயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகல. விஜய்க்கு ஒரு 7 நாள் சனி விஜய்க்கு தான் பிடிச்சிருந்தா தெரியல. என்ன இருந்தாலும் விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய பப்ளிக் மேண்டேட் அட்டகாசம். இது ஒரு புயல் மாதிரி, இது சுனாமி மாதிரி. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் திமுக செய்யக்கூடிய அரசியல் ராகுல் காந்தியை பழி வாங்குவதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். ராகுல் காந்தி நேற்று அவர் செய்தது மாபெரும் தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், 5 எம்எல்ஏக்களை ஓட்டுக்கு சொல்லிட்டுங்க 2 வருஷம் கழிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தல் 20 சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்கறாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு அப்ரோச்சா இருக்குது காங்கிரஸ் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் செய்த குழப்பத்தினால தான் கவர்னர் குழப்பமா இருக்காரு. 108 வச்சு பண்ணீங்கன்னா 117 வரணும் மொக்கம். இன்னும் 9 எங்க கேட்கிறாரு. மெஜாரிட்டி வந்திருக்கும் அவருக்கு. காங்கிரஸ் குழப்பம் இருந்தா ஜோரா இருந்திருக்கும். காங்கிரஸ் குழப்பம் தான் 2 பேர் கோவம் வந்தது. ஒண்ணு ஸ்டாலினுக்கு, ஒண்ணு விஜய்க்கு, ஒண்ணு கவர்னருக்கு. விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி, நான் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட்டு வந்துடுறேன், விசிகாவை கூப்பிட்டு வந்துடுறேன், எம்டிஎம்கே கூப்பிட்டு வந்துடுறேன்னு ஒண்ணு போறவே இல்லை கட்சியில். ராகுல் காந்தினால ஸ்டாலினும் ஏமாற்றப்பட்டார். அதே மாதிரி நம்ம விஜயம் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே சார். பட் இப்ப காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே சார் இந்த மாதிரியான கூட்டணி தாவக்கூடிய விஷயங்களை எடுக்கணும். இப்படி இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து மக்களவை தேர்தல்ல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அவங்க? அப்போ 3 பேரும் ஒரே அணியில இருந்து போட்டி போடுவாங்களா? அது ஒரு கேள்வியா இருக்குல்ல. யார் யாரு? காங்கிரஸ், விஜய், திமுக, தாவேகா. திமுக வரவே இல்லை. காங்கிரஸ், காங்கிரஸ், விஜய், திமுக 3 பேரும் ஒரே அணியில இருப்பாங்களான்னு கேக்குறேன். எப்படி முடியாது? எப்ப முதுகலை குத்திட்டாரு துரோகின்னு சொல்லிட்டு திமுக எப்படி போவாங்க? போக மாட்டேன். ஆமா சார். பட் இப்ப இண்டி கூட்டணியில மிக முக்கியமான போர்ஸா திமுக இருக்கும் பொழுது இந்த காரணத்தினால திமுக வெளியே வந்துருவாங்க. இண்டி கூட்டணி வெளில வந்துட்டாங்களா? அவங்க தான் அவங்களே ஒரு எஸ்பிஎன் பண்ணிட்டாங்க. செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலைன்ஸ் தமிழ்நாட்டுல பண்ணிட்டாரு. இண்டி கூட்டணி ராகுல் காந்தி தலைவராக எப்படி போவாங்க? போக முடியாது. விஜய் வந்துட்டாருன்னா எப்படி வர முடியும்? ஒண்ணு மேல இருக்குது. ஆக மொத்தம் நான் சொல்வது திரும்பி திரும்பி சொல்வது, விஜய் தமிழக அரசியலை குழப்பி விட்டு, ராகுல் காந்தி விஜயை குழப்பி விட்டார், தமிழக அரசியலை குழப்பி விட்டார்.
இல்ல எதுக்கு அவசர அவசரமா அந்த 5 எம்பி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 மந்திரி பதவி கொடு, 5 ட்ரஸ்டி கொடு, 3 மேயர் கொடு, பாராளுமன்றத்தை 20 சீட் எனக்கு கொடு, எதுக்கு கேட்கறாங்க? பேராசங்க காங்கிரஸ்காரனுக்கு. திமுக அடிச்சு போதாதுங்களா? அந்த செல்வ பெருந்தகை நேற்று இங்க திமுக வந்துட்டு இன்னைக்கு விஜயகாடு போயிட்டாரு, விடுதலை தமிழ் வெற்றி கழகத்தோட போயிட்டாரு. ஆக மொத்தம் தமிழக அரசியலை குழப்பி விட்டது 2 பேர். விஜயனுடைய வெற்றியை தடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன ஜெயிச்சுட்டாங்க, பப்ளிக் மேண்டேட். இந்த ஓட்டு திமுகவிற்கு எதிரான ஓட்டு, இது அதிமுகவிற்கு எதிரான ஓட்டு, ஈவன் பாஜகவிற்கு எதிரான ஓட்டு. ஆமா சார். இப்போ இதற்கு பின்னாடி பாஜக இருக்குதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சார். ஏன் அப்படின்னா, பதவியேற்பு விழா வந்து மே 7ஆம் தேதின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. அதுக்கு எல்லா செய்திகளையும் வந்துச்சு. கவர்னர் சொல்லலையே எங்களுக்கு. அப்ப வந்து செய்திகள் எல்லாம் உறுதிப்படுத்தாத செய்திகள்னு சொல்றீங்க சார். கவர்னர் வந்து மே 7ஆம் தேதி, இப்போ 7ஆம் தேதி கவர்னர் ஆளு கொடுத்துருவாருன்னுட்டு ஒரு ஆன்டிசிபேஷன் எப்படிங்க நீ பண்ண முடியும்? விஜய் பண்ண பதவியேற்றதுக்கு அப்புறமாவும் ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கலாம்ல சார்? ஏன் முன்னாடியே கவர்னர் அந்த நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மா கேட்கிறாரு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அவங்க கேட்கறாங்க. இது கோர்ட்டுக்கு போகும், நிச்சயம் கோர்ட்டுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட் போகுங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் தமிழ் விடுதலை வெற்றி கழகம் சுப்ரீம் கோர்ட் அதுல ஒரு 10 நாள் எடுத்துருவாங்க. விஜய் பண்றதுக்கு அந்த எல்லா காரணத்தையும் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் குழப்ப விடுவார்கள். விஜய் இதிலிருந்து காங்கிரஸ்ல இருந்து ஜாகிரதையா இருக்கணும்னு தான் என்னுடைய கருத்துங்க. காங்கிரஸ் கிட்ட இருந்து விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, என்ன திமுக வந்து என்னத்தான் இப்ப திமுக வந்து கவர்னரை பாராட்டுவாங்க பாருங்க. முதல்ல ஆட்டு தாடின்னு வாங்க, இப்ப கவர்னர் சரி ஏன்னு விஜய்னால. விஜய் ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கட்டும், நாங்க எதிர்கட்சி வரிசையில இருந்துக்கிறோம், நாங்க எந்த இடையூறும் செய்ய போறது இல்லை அப்படின்னு தானே முதலமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பார்த்தேன். வேற வழி கிடையாது, இவர் ஒண்ணு அங்க இருக்க முடியாது. அது இந்த அரசியலில் கவர்னர் கண்டிப்பாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று தான் என்னுடைய நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இப்ப எடப்பாடி பழனிசாமி கவர்னரை பாக்குறாரு, அவர் சப்போர்ட் பண்ணாருன்னு என்ன பண்றது? அவர் 54 பேர் இருக்காங்க, போட்டு ஈஸியா போயிடும். அந்த அழுத்தம் கொடுக்கிறாரா கவர்னர், அல்லது விஜய் காங்கிரஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டாருன்னு ஏடிஎம்க்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல 5 பேரை வச்சு ஏமாத்துறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வளர்றதை பத்தி திமுக சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்றது? பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏங்க, அவர் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு ஆள். இப்போ விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். 33 தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தொகை. இந்த ஒரு பிஜேபி வந்து அது 232. அந்த ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி மாவட்டம் அப்படி வந்து நிற்பாரு, அவ்வளவுதான். எப்படி சென்னை கார்பரேஷன்ல அந்த மேற்கு வங்காளத்து இந்த மேற்கு மாம்பழத்தினுடைய இந்த உமா ஆனந்த் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒருத்தர். பாஜக எதுக்குங்க பயமுறுத்துறாங்க? காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விடுதலை தமிழ் வெற்றி கழகமா இருக்கட்டும், பாஜக என்ற சித்தாந்தம் ஏன் தெரியுமா வருது? திமுக என்று போயிடுச்சு, திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டில் போயிடுச்சு. ஈவி ராமசாமி கொண்டு வந்தது, உதயநிதி அதை க்ளோஸ் பண்ணி சமாதி கட்டிட்டு வர்றது. விஜய பெரியார் கொள்கை தலைவர்னு முன்னிறுத்தி தானே சார் வந்திருக்கிறாரு. பாஜக 2 சீட் கொடுத்தாரு, 2 சீட் பிராமணருக்கு ஏன் கொடுத்தாரு? எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து பெரியார் வந்து கடவுள் நம்ப மாட்டேன், இவனே கடவுள் கும்புறாரு, திருச்செந்தூர் போனாரு. அப்போ விஜய் பெரியாரை முன்னிறுத்துவது வந்து சும்மா ஒரு முகமூடி மாதிரி தான் நினைக்கிறீங்களா? முகமூடின்னு சொல்ல முடியாது, அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாரு விஜய். நான் வந்து பெரியாரை ஏத்துக்கிறேன், ஆனா கடவுள் மறுப்பு செய்ய மாட்டேன், கடவுளுக்கு ஆதரவா இருப்பேன் முதல் கூட்டத்திலே சொல்லியிருக்காரு அவர். சோ தேர்ஃபோர் கான்ட்ரடிக்ஷன் விஜய் சைடுல இருக்கு. ஆனா வெற்றி பெற்றுட்டாரு. அந்த 108 வெற்றிங்கிறது சாதாரணமான இதுங்க. எங்க நான் வந்து குறைஞ்சது 1967 தேர்தலை பாக்குறேங்க, 10 தேர்தலை பார்த்துருப்பேன். இந்த மாதிரியான சுனாமியை பார்த்ததே கிடையாது. அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இது டிராமா போடுறாங்க. இப்போ இரண்டாவது முறையாக விஜய் அவர்கள் இப்போ சற்று முன் கவர்னரை வந்து சந்தித்து விட்டு வெளியே வந்திருக்கிறார். என்ன மாதிரியான டாக்ஸ் உள்ள போயிருக்கும்? கவர்னர் சொல்லிட்டாரு 118 பேர் கொண்டு வந்து நான் பணி தரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப விஜய் நாளைக்கு போய் 118 பேர் கொடுத்துருவாரு, கொடுக்காதுக்க மாட்டார். இதுதான் என்னுடைய கருத்து. 118 கொடுத்துருந்தோம், 118 வந்துடும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, கவர்னர் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைங் ஹிம்செல்ஃப். அது எப்படி பண்ண போறாரோ தெரியல. அதான் சார், இப்ப அந்த நம்பர்ஸுக்கு காங்கிரஸ் வந்துட்டாங்க. இப்ப விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா 107. அதுக்கப்புறம் இப்ப காங்கிரஸ் 5 பேர் வந்திருக்கிறாங்க, 112.
இதுக்கப்புறம் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய சீட்டுக்கு யார் வரப்போறாங்க என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல சார். அதை விஜய் எப்படி அந்த ஈக்குவேஷனை கரெக்ட் பண்ண போறாரு? அது சரி அவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, விஜயனுடைய கோரிக்கை புறந்தள்ளவில்லை, எங்களுக்கு என்ன நடைமுறை இருக்கிறது, அவசரப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் எனக்கு அவருடைய ட்வீட் பார்க்கிறேன் நான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழப்பம் தமிழக அரசியலில் இருக்கிறது. அந்த குழப்பத்தை திமுகவும் ஏற்படுத்தியது, ராகுல் காந்தியும் ஏற்படுத்தி இருக்கிறார். கவர்னர் வந்து கேரளால போய் செட்டில் பண்ணி ஆகணும். அதுக்காக அவர் இன்னைக்கு போயிட்டு போறான்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஒரு கிளியர் பிக்சர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துருங்க என்ன பொறுத்த மட்டும். அந்த 180 நம்பர்ஸே அட்டைன் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்துருங்கிறீங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளில இருந்து ஆதரவு தரேன்னு சொன்னா என்ன பண்றது? காங்கிரஸ் கழட்டி விட்டுறாரு விஜய் போதும் நான். சார் நேத்து தானே சார் வந்திருக்காங்க, அதுக்குள்ள எப்படி சார் கழட்டி விடுவாங்க? அது என்ன நேற்று திமுக மறுநாள் பிசிகாவோட போல இது பண்ணக்கூடாதா? உங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க செல்வகுமார், இங்க தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு கிடைத்த ஓட்டு திமுக ஓட்டு. அதே மாதிரி காங்கிரஸோட வாக்குகள் திமுக கிடைச்சிருக்குல்ல சார்? அண்டர்ஸ்டாண்டிங் தானே அது ஒண்ணு. அது இல்லைங்க, காங்கிரஸ்க்கு என்ன அத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. இப்போ நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 5 எம்எல்ஏ வந்திருக்காங்க. மேற்கு தமிழ்நாடு முழுக்க எங்க வந்திருக்காங்க? 10 இடத்துல காலி ஆயிடுச்சு. அது விஜய் தானே காரணம். அது 10 மாவட்டங்களே திமுக இல்லை, மாவட்டங்களே அதிமுக இல்லை. இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்து விட்டு இந்த குழப்பத்தில் இருப்பது விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. விஜய் நிச்சயமும் உட்கார வச்சிருவாங்க சார் சீஃப் மினிஸ்டர். பட் இப்ப அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சுட்டு வெளியிருந்து ஆதரவு அப்படிங்கும் பொழுது ஒரு பீஸ்ஃபுல்லா அப்ப நம்ம ஆட்சியை யாரும் கலைக்க மாட்டாங்கப்பா, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜய் வந்து நிம்மதியா ஆட்சி நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்குமா? இப்போ 118 விஜய் காமிச்சிட்டாலுமே கூட அவர் ஒரு பதட்டத்திலே ஆட்சியை நடத்த வேண்டிய நிலை இருக்காதா? ஒரு பிரச்சனை தாங்க. அதனால பொதுமக்களே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஒரு 108, அப்போசிஷனுக்கு வந்து 114 கொடுத்துருக்காங்க. வேற வழி கிடையாது. நீங்க இந்த கொஞ்சம் பதட்டமா தான் போய் ஆகணும். என்னை பொறுத்த மட்டும் தேர்தல் சீக்கிரம் வந்ததுன்னா விஜய் 234, 230, 30 ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. மீண்டும் தேர்தல் யாரும் சதைக்கணும். 50,000 கோடி எவங்க சதைக்கிறாங்க? யார்கிட்ட இருக்குங்க? கட்சிகளே ரெடியா இல்ல சார், கட்சிகளே ரெடியா இல்லையே சார். அடுத்து உடனே ஒரு தேர்தல். கட்சி ரெடியா இருக்குதோ இல்லையோ சர்க்கார்ல பணம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை எல்லாத்தையும் நக்கிட்டு போயிட்டாங்க திமுக காரங்க. இப்ப விஜய் நாளைக்கு அரசாங்கத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா கூட அவருக்கு பணமே கிடையாது. எப்படி அரசியல் நடத்தப்போறா தெரியல. கஜானா காலி. தமிழ்நாடு பிஸ்கல் 12 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். 3 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காரு ரிசர்வ் பேங்க்ல இருந்து. இந்த பணம் எங்க போச்சு? அதுதானே பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, தமிழ்நாடு அரசாங்கம் திவாலான அரசாங்கம் ட்வீட் போட்டாரா இல்லைங்களா? திமுக அது கண்டனம் தெரிவிச்சுதா இல்லையா? இப்ப அதே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைதான். ஆமா சார், ஆமா சார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரியான நிலை வந்து இப்போ வந்திருக்குது. பிசிக கம்யூனிஸ்ட் வந்து விஜய் கூட சேர்றதுக்கான முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க. விஜயோட திமுக தான் இருப்பாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் எப்படி சார் விஜய் மீட் அவுட் பண்ண முடியும்? அதுக்கு அவர் விஜய் வேற என்ன பார்த்தாகணும். திமுக உடைக்கணும், அதிமுக உடைக்கணும், இல்லையா அதிமுக போய் சரண்டர் ஆகணும், காங்கிரஸை விடணும், எத்தனையோ இருக்குது. இப்போ எல்லாத்த விட திமுக ஏன் தெரியுமா இந்த ஸ்டேபிள் வச்சிருக்கு? விஜய் ஆட்சிக்கு வந்தாரே ஆனால் குறைந்தது 10 திமுக மந்திரிகளை கைது செய்வார். அந்த பயத்துல தான் பயமூன்று இருக்காங்க அவங்க. செந்தில் பாலாஜி நிச்சயம் உள்ள போவார். KN நேருக்கு அந்த எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் பர்மிஷன் கொடுத்துறாரு விஜய். KN நேரு ஜெயிலுக்கு போவார். அந்த பயத்துல இந்த தொங்கு சபை வந்ததனுடைய மெயின் காரணமே திமுக கண்ட்ரோல் பண்றதுக்கு காரணம் அதுதான். நீ ஏற்றி வச்சு அவர் வந்து இந்த ரெட் ஜெயிண்ட் கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாரு, சன் டெலிவிஷனை க்ளோஸ் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து திமுக வம்பு பண்ணும். திமுக வம்பு பண்ணும். சட்ட ஒழுங்கை பண்ணுவாங்க. லாரி ஸ்ட்ரைக்கு, பஸ் ஸ்ட்ரைக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கு, இந்த விவசாயிகள் ஸ்ட்ரைக்கு, எல்லாத்த விட காங்கிரஸ்காரனுக்கு ஒரே ஒரு கேள்விங்க, காவேரி பிரச்சனையிலும் மேகதாது பிரச்சனையிலும் செல்வ பெருந்தகளுடைய நிலைமை என்ன? இந்த காங்கிரஸ் அவன் மந்திரி ஆயிட்டாங்கன்னா
சப்போஸ் நாளைக்கு தண்ணி விடலைன்னா விஜய் வந்து சொல்லுவாரு காங்கிரஸ்காரன் விடலை, அப்ப காங்கிரஸ்காரன் ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. அவனுக்கு என்ன போச்சு? இந்த தொங்கு சபையினுடைய வீழ்ச்சி காவிரி பிரச்சனை எல்லாம் முடியும் தான் எனக்கு கருத்துங்க. ஓகே சார். புதுசா ஒரு நரேட்டிவ் ஒண்ணு வருது. என்னன்னா அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி வைக்க போறாங்க, கூட்டணி வச்சு விஜய் ஆட்சி அமைக்க விடாம பண்ண போறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? போய்ங்க அது மாதிரி எப்பவுமே ராகுல் காந்தியும் மோடியும் ஒன்னாயிடுவாங்களா? இல்ல சார், வாய்ப்பு இல்லதான். எதிர்கட்சின்னு ஆயிட்டப்போ ஃபர்ஸ்ட் விரோதம் வந்துருச்சு, அப்புறம் எப்படிங்க போவாங்க? போறது அப்போ கஷ்டம். இது ஒரு ரூமரா பண்ணிட்டு இந்த ஐடி விங் ஆஃப் டிஎம்கே பண்ண வம்பு இதுங்க. நேற்று எல்லா ஆங்கில தொலைக்காட்சியை போட்டாங்க. நானும் டைம்ஸ் இருந்தபோது நான் மறுத்தேன். எல்லா திமுக பேச்சாளரும் மறுக்கிறார்கள். இது இந்த ஆர்எஸ் பாரதி போன்றவங்களாம் சொல்லக்கூடிய லூஸ் டாக்குங்க. அவங்க இப்போ நம்ம 2 பேரும் விருந்தாளின்னு நம்ம 2 பேரும் வாங்க ஒன்னா போயிடலாம், ஒரு நாள் நம்ம வந்து திராவிட கொள்கையை விடக்கூடாது அப்படிலாம் சொல்லிடுவாரு. அதனால திமுக அதிமுக ஒன்னாத்துன்னு பேராங்க. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ.